பணம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். தம்பி, என்ன தம்பி செய்யறான்? ஐயோ, ஏந்திரிங்க தம்பி, ஏந்திரிங்க ஏந்திரிங்க ஏந்திரிங்க. பே பார்த்து பார்த்து அப்படியே உட்காருங்க தம்பி. தம்பி, நீங்க யாருப்பா? என் பேர் வெளிச்சாமிங்கய்யா. எனக்கு கண்ணு தெரியாது. இந்த பையன் பயவிட்டு பையன், மனநலம் பாதிக்கப்பட்ட பையன், அப்பா அம்மா கிடையாது. எனக்கு கிடைக்கிற சாப்பாடையும் காசை வச்சு பார்த்துக்கிறேன். இந்த கண்ணு தெரியாத சூழ்நிலையிலையும் அந்த பையனை வச்சு நீங்க பாத்துக்கிறன்னா உனக்கு சிவன் போல சொத்து. அப்பா, நல்ல இடமா இருக்கு, இங்கேயே இறங்கி சாப்பிட்டு போயிடலாம். பார்த்து வாங்க, எல்லாம் பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்க. இடமே நல்லா அமைதியான இடமா இருக்கு, சாப்பிட நல்ல இடம். வாங்க எல்லாம். வாங்கப்பா, அங்கிட்டு போய் உட்காரலாம், நல்லா இருக்கு, இடம்லாம் அருமையாக இருக்கு. அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன். உசேனுக்கு பசிக்குதுமா, கொடுங்கம்மா. இந்தப்பா உசேன், சாப்பிடுப்பா. நானும் கொடுக்குறேன், என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் போடுங்க, லைக் நிறையா கிடைக்கும். வாங்க வாங்க போகலாம். இந்தப்பா உசேன், சாப்பிடுப்பா, நல்லா திருப்தியா, நல்லா சாப்பிடுப்பா திருப்தியா. உசேன், சாப்பிட்டியாப்பா? டவுனுக்குள்ள போய் உதவி எதுவும் கிடைக்குமா, போய் பார்ப்போமாப்பா? காய் காய் காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், காய் காய். யாரு இவங்க ரெண்டு பேரு? பாவம், ஓரத்துல உட்காந்துருக்காங்களே, யாரும் தெரியலையே. சாப்பிட்டீங்களாப்பா தம்பிங்களா ரெண்டு பேரும்? காய்கடை என்னென்ன பண்றீங்க? என்ன ஜமீர், என்ன தம்பி ஸ்டுடியோக்கா? ஆமாண்ணே. இல்லப்பா, அந்த கண்ணு தெரியாத பையனும் இந்த பையனும் உட்காந்துருக்காங்க. அப்படியாண்ணே? இந்த கண்ணு தெரியாத சூழ்நிலையும் இந்த பையனை பாதுகாத்துக்கிட்டு வர்ற. அப்படி சரிண்ணே. நமக்கு கண்ணு இருந்தும் சும்மா இருக்கான். ஏதாவது ஒரு ஆதரவு வீட்டு சேர்த்துட்டா பரவாயில்ல, கண்ணை சரி பண்ணிடலாம். சொல்றது கட்டுண்ணே, ஆனா நல்ல சரின்னா பணம் வேணும்லண்ணே. என்னப்பா பண்றது, செஞ்சுதானே ஆகணும். அந்த அல்லாவோட கருணையில யாராவது ஒருத்தர் நல்ல மனசுக்காரங்க இல்லாமையா போயிடுவாங்க.
சரி வரண்ணே. சரிப்பா போயிட்டு வாப்பா. உன் மனம் வலிக்கும்போது சிரி, மற்றவர்கள் மனம் வலிக்கும்போது சிரிக்கவை. உன் மனம் மலர்ந்தால்தான் மற்றவர்கள் வாழ்வு மலரும். சாதி மத பேதமின்றி அனைவரின் மனமும் மலரட்டும். சொல்லுங்க. இங்கே தான் இருக்கேன். எப்போ வருவீங்க? தம்பி பிரதர் இருக்காருங்களா? ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயா வாங்க பிரதர் பார்க்கலாம். இந்த வரேன். ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க. நான் ரோட்டோரத்தில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன். காய்கறி வியாபாரம் பண்றப்ப சரி. ரோட்டோரத்தில் ஒருத்தர் கண்ணு தெரியாதவரும் மனநலம் பாதிக்கப்பட்ட பையனும் 2 பேரும் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஆதரவற்ற எல்லாம் சிறப்பா சரி. நடத்துறதாக சொன்னாங்க. சரி. அதாங்க ஐயா வந்தேன் உங்களை தேடிக்கிட்டு. அதாவது பாருங்க, இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு வரக்கூடிய உதவிகள் எல்லாம் ரொம்ப சரியாக வரதில்ல. உலகமே இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிருக்க சூழ்நிலையில் நம்மளுக்கு வரக்கூடிய உதவிகள்லாம் சரியாக வராதனால, அது மட்டும் இல்லாமல் சரியாக உதவி செய்கிறோன்ற பேரில் விளம்பரம் தேடிக்கிறாங்களே ஒழிய யாரும் ப்ராப்பராக உதவி செய்கிறதில்ல. நம்மளுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கே போதுமான உணவுகளும் உடைகளும் கொடுத்து நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் யோசித்து தான் சொல்ல முடியும். இல்லைங்கய்யா, நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுங்கய்யா. உங்களை சரி பண்ணணும். நான் ஏதோ வியாபாரம் வைக்கிற காசில் ஏதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொண்டாந்து செய்கிறேன். என் நண்பர்களையும் கொண்டாந்து உதவி செய்ய வைக்கிறேன். நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் அவங்கள சரி பண்ணி விடுங்க ஐயா. இந்த காலத்தில் எவ்வளோ பேர் பணங்காசு வாய்ப்பு வசதிகள்லாம் இருந்தும் உதவி செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரோட்டில் காய்கறி விற்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் உதவி செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் என்ன செய்யலாம்? சரி, நீங்கள் சேர்த்துட்டு போங்க. நான் தம்பிகிட்ட சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்கிறேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேர்த்து விட்டுட்டு போங்க. ரொம்ப நன்றி ஐயா. மெதுவா பார்த்து பார்த்து வாங்கப்பா, பார்த்து. ஐயா இவங்க தாங்க ஐயா. இவருக்கு தான் கண்ணு தெரியாதா? இவருக்கு கண்ணு தெரியாது. அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. சரி. இவர் இந்த கண்ணு தெரியாத சூழ்நிலையும் அந்த பையனை பாதுகாத்துட்டு வர்றாரு. நீங்களும் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. இவருக்கு கண்ணு தெரியாது, அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டா இருக்காப்புல. நான் வர சொல்லி சேர்த்துக்குவோம். தம்பி டேவிட், இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க பிரதர். இவருக்கு கண்ணு தெரியாது, ம் அந்த பையன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். அவங்க 2 பேர்த்தோட பர்டிகுலர்ஸையும் ஐயாட்ட எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து, சரிங்க பிரதர். அவங்களுக்கு தங்குற இடங்களை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. அப்ப சரிங்க நீங்க brother. போயிட்டு வரீங்களா? சரிங்க பிரதர். ரொம்ப நன்றி. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. பாத்துக்கிறோம் நல்லபடியா. அழகான கொய்யாப்பழம் 2 கிலோ 50, 2 கிலோ 50, 1 கிலோ 30, 2 கிலோ 50, 1 கிலோ வாங்கினா 30, 2 கிலோ வாங்கினா 50. வாங்க 1/2 கிலோ 50 ரூபா, 50 ரூபா, 50 ரூபா.
வாங்க 50 ரூபா கட்டி 20 ஏப்பா தம்பி, இப்படி ஆதரவற்ற இல்லத்தை பேரை சொல்லி வசூல் பண்ணி செலவு பண்ணுறியே, தப்பு இல்லையா? இது சரியா நீ பண்ணுறது? ஆதரவற்ற இல்லம் வச்சு நடத்துகிறவங்களாம் அவங்க குடும்பத்தை கூட பொருட்படுத்தாமல் சில பேர்த்துக்கிட்ட பண்டு வாங்கி கஷ்டப்பட்டு இந்த ஆதரவற்ற எல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. நம்ம இப்படி செய்யலாமா? சொல்லுப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. வீட்டிலே நாளைக்கு ஒருத்தர் ஆதரவற்ற இல்லாமல் போனால் நமக்கே ஒரு ஆதரவு இல்லைன்னா எங்கே போய் சேருவோம்? சொல்லுங்க தம்பி. தப்பு தாங்க ஐயா, படிச்சுட்டு வேலை இல்லாதனால இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இது ஆதரவற்றோர் இல்லத்திலே கொடுத்துட்றேங்க ஐயா. சரி வாங்க, நான் வந்து ஆதரவற்ற இல்லத்துக்கு போவேன். அப்போ வர்றப்ப என் கூட வாங்க. இந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றிங்க. இனி உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். கரெக்டா? இனிமேல் அப்படி செய்யாதீங்க. வாங்க. பாதிக்கப்பட்ட பையனாக ஆதரவு. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க அந்த கண்ணு தெரியாத பையனும் மனநலம் பாதிக்கப்பட்ட பையனும் ஒன்று விட்டு போனீங்களையா? ஆமா, அன்னைக்கு விட்டுட்டு போனீங்களா? அந்த காசு வியாபாரத்த காசு கொஞ்சம் இருக்குங்கய்யா. சரி இந்த சின்ன உதவிங்கய்யா. சரி. இது மட்டும் இல்லாமல் என் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. சரிங்க, ஆ வர சொல்லுங்களேன் அவரை. தம்பி வணக்கம் ஃபாதர். வணக்கம், வாங்க 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 வாங்க. சொன்னாங்க ஐயா நீங்கள் உதவி செய்ய ஆசைப்படுறீங்கன்னு. கொரோனா காலத்தில் எங்களுக்கும் வர வேண்டிய உதவிகள்லாம் வரதில்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உதவி செய்கிற மனநிலையிலே இல்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உதவி செய்கிறேன்னு வந்திருக்கீங்க. தாராளமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருக்காங்க, ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க, ஆதரவற்ற முதியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, உடலால் உள்ளத்தால் நொந்தவங்களா இருக்காங்க. நீங்கள் செய்கிற உதவிகள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தாராளமாக செய்யலாம். தம்பிக்கு தொண்டு செய்யணும்னா ரொம்ப பெரிய என்னோட நெருங்கிய ஓகே, நண்பர். ரொம்ப நன்றி. உதவி செய்கிறன்றது சாதாரண வேலை இல்லை. கடவுளோட மனநிலையை நீங்கள் எடுத்திருக்கீங்க. கடவுளோட உள்ளம் தான் ஏழைகளுக்கு உதவுறது. அந்த ஒரு நல்ல உள்ளத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. தாராளமாக உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுத்துட்டு போங்க. நன்றிங்க. இந்த தம்பி ஒருத்தர் வந்திருக்காருங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. தம்பி ஐயா, நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பணமெல்லாம் வசூல் பண்ணி நான் பொழைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. படிச்சுட்டு வேலை இல்லாதனால இப்படி பண்ணிட்டேங்க ஐயா. இந்தாங்க ஐயா என்னால் முடிஞ்ச இந்த உதவி. பாருங்க, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பொழைச்சிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ இவங்க உதவி செய்கிறத பார்த்துட்டு மனசு மாதிரி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காகத்தானே நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நிறுவனத்திலேயே நீங்கள் எங்கள்கிட்ட இருக்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களா உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் இங்கேயே வேலை செஞ்சு உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆதரவற்ற மற்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு உள்ள ஒரு நல்ல ஒரு பையனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. இங்கேயே வேலை செஞ்சுக்கலாம். இனிமேல் யாரையும் ஏமாத்தாதீங்க. நீங்கள் மனசு மாறினதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. போயிட்டு வாங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம் பிரதர். வாங்க. இந்த கண்ணு தெரியாத பையனே, இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையனே அந்த விஷயம் பார்க்க வந்தேங்க. ஆமாம், நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க 2 பேருமே கடவுளோட கிருபையால் குணமாயிட்டாங்க. சரிங்க பிரதர். அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையனும் நல்லாவே குணமாயிட்டாரு.
சரிங்க பிரதர். உங்களோட இறக்க குணக்கத்துக்கு கடவுள் கொடுத்த பரிசா அவங்க 2 பேருமே குணமாயிட்டாங்க. அவங்களோட நிறுவனத்துல வந்து குணமானங்களை வச்சுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அதனால சரிங்க அவங்க பிரதர். 2 பேரையும் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டா நீங்க அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை பார்த்துக்கங்க. சரிங்க பிரதர். அதனால நான் அவங்களோட அந்த அனுப்பிச்சுட்ருவேன். சிசுவோட கருணையில் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி இல்லை, கடவுளுக்கு நன்றி சொன்னா போதும். அவங்கள வர சொல்றேன். சரிங்க பிரதர். நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க. சரிங்க பிரதர். ஐயா ஆனந்த், நீங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் அந்த கண்ணு தெரியாம குணமானவரையும் கூட்டு வரீங்களா? சரிங்க பிரதர், இந்த கூட்டிகிட்டு வரேங்க பிரதர். பாருங்க, அவங்க 2 பேரும் நல்லாவே குணமாயிட்டாங்க. சரிங்க பிரதர். அதனால நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. பிரதருக்கு நன்றி சொல்லுங்கப்பா 2 பேரும். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சுகம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. வெளியில போய் உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. போயிட்டு சரிங்க வாங்க. பிரதர். வாங்கப்பா அவங்கள போலாம். சரிப்பா, எல்லாம் சரியாயிட்டீங்க. இந்த பணத்தை வச்சுட்டு ஏதாவது வேலை தேடி பொழைச்சுங்க. காசே வேணாம், மனசு இருந்தால் போதும். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா இருந்து பொழைச்சுங்க.